ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பிரைடோட வெட்டிங் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு saree எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற சாரியோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெட் கலர் saree அண்ட் saree ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் தான் இருந்துச்சு. அண்டு சாரியோட பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திக்காக ஒரு ஜரி பார்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு டிசைனர் பார்டர் மாதிரியும் இருக்குது. அப்புறமா இந்த ஃப்ளார்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு க்ரீன் கலரும் இருக்குது. கிளியராக வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் ஒரு க்ரீன் கலரும் இருக்குது. அண்டு சாரியோட முந்தானி பார்த்திங்கன்னா அதுலேயும் ஜரி ஒர்க் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருந்துச்சு. அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த டிசைன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ டிசைன் வந்து சாரீலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ் மட்டும் எடுத்து ஓனாக டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸும் சேம் இதே ரெட் கலரில் தான், கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்லாம் இல்லை, சேம் கலர் தான். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து என்ன ஐடியாஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் பார்டர் மாதிரி இருக்குல்ல, அதில் 2 சைடும் பார்டர்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் வர மாதிரி இருக்கும். சேம் இதே பேட்டர்ன் தான் நான் ப்ளவுஸுக்கும் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் இதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ளவுஸ் டிசைன் காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கும் சாரியிலேருந்தே எப்படி டிசைன் வந்து எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். எல்போ ஸ்லீவ் தான், பார்டர்ஸ் எதுவும் எடுக்காமல் ப்ளெயின் கிளாத்தில் தான் எடுத்திருக்கேன். அண்டு சாரியிலேருந்து எடுத்த சேம் பேட்டர்ன் வந்து கீழே பார்டர்ஸாக எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு கொடி லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே பார்டர்ஸ் வந்து 3 லைன் ஜரி கொடுத்துட்டு அப்புறமா ஒரு லைன் சுகர் பீட், ஸ்டோன் செயின், சுகர் பீட் அந்த மாதிரி கொடுத்து தான் கொடுத்துருக்கோம். 1 இன்ச் கேப்புக்கு ஒரு சின்ன சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு சேம் மேலேயும் 1 இன்ச் கேப்புக்கு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு மிடில் ஃப்ளோரல் பேட்டர்ன் வர்றதுக்காக கொஞ்சம் பெரிய கேப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த சுகர் பீட் லைன்ஸ்க்கு இடையில வந்து 1 இன்ச் கேப் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து செல்ஃப் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ரெட் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி அந்த ஜிக்ஸாக் லைன்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சாரியோட பார்டர்ஸ்லேயுமே சேம் இதே மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் இந்த ஐடியா எடுத்தேன். சேம் இதே மாதிரி கீழே இருக்கிற 1 இன்ச் கேப்புக்கும் ஜிக்ஸாக் லைன்ஸ் கொடுத்து அதுலேயும் இந்த செல்ஃப் கலர் சுகர் பீட்ஸே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பார்டர்ஸ்க்குமே சுகர் பீட் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்க்கு உள்ளலாம் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ், ட்ரையாங்கிள் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ், ஃபிட்டிங் குந்தன்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். ஃபிட்டிங் குந்தன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து க்ளூ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஒரு சின்ன கேப் இருக்கும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸில், அதுலேயும் நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸை சுற்றி ஒர்க் பண்ணும்போது ஸ்டோன்ஸ் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்டோன்ஸை சுற்றி வந்து ஒரு லைன் கட் பீட், கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் லைன் கொடுக்குறோம். சேம் இதே மாதிரி எல்லா ட்ரையாங்கிள்ஸை சுற்றி லைன் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே ஸ்டோன்ஸ் ஒட்டும் போதே அந்த கேப் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஜர்தூசி கூட ட்ரை பண்ணலாம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பார்டர் லைனுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு மிடில் இருக்கிற போர்ஷனில் வந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃப்ளார்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனுக்கு வந்து ஒரு கிளிப் ஸ்டோன், ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு அந்த ஃப்ளாரில் வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்குது. 5 பெட்டல்ஸ்க்குமே வந்து செல்ஃப் கலர் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ரெட் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி லோடிங் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி லீஃப் ஃபில்லிங் கொடுக்குறேன். ஒரு 6 பீட்ஸ் வச்சு ஒரு 3 லைன்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணும்போது அந்த ஷேப்பு, பெட்டலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நல்லா கிராஸில் கொடுத்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்குமே பீட்ஸோட கவுண்டிங் சேஞ்ச் பண்ணாமல் சேம் 6x3 அந்த மாதிரி கொடுத்து தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் செல்ஃப் கலர் யூஸ் பண்ணாமல் வேறு கலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அப்புறமா இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் ஃபில் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் அவுட்லைன் கொடுத்தா தான் அழகாக இருக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது வந்து ஒரு லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணுவேன்.
சேம் இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ளார்ஸ்க்கும் ஜரி அவுட்லைனும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா லீஃப் போட போகிறேன். லீஃப்க்கு வந்து நான் சாரியில் மைல்டாக ஒரு க்ரீன் கலர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த க்ரீன் கலரும் ப்ளவுஸில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீஃப் ட்ரை பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரில் வந்து ஒரு டியூப் பீட் எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு சுகர் பீடும் வச்சு இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங் பண்ணுறேன். இந்த லீவ்ஸ் வந்து நான் ஒன் சைட் ஃபில் பண்ணி இன்னொரு சைட் பண்ணாமல் அல்டர்னேட்டாக தான் கொடுத்துட்டு வரேன். ஸோ சென்டரில் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு லீஃப் மட்டும் கொடுத்தாலே, இந்த பீட்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். 2 சைடும் 3 லைன்ஸ் வர மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ஒரு லைன் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி 3 ஃப்ளார்ஸ்க்கும் வந்து லீஃப் கொடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த பார்டர்ஸில் வந்து எல்லாமே சின்ன சின்ன டாட் ஒர்க்ஸ் மாதிரி பண்ணி ரேண்டம் லுக்கில் கொடுக்குற மாதிரி தான் ஐடியா. ஸோ லீவ்ஸுமே ஒரே சைடு கொடுக்காம கொஞ்சம் ரேண்டம் லுக்கில் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஃப்ளார் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு கோல்டன் கலர் பீட் கொடுத்துட்டு பேர்ல் ஒயிட்டில் வந்து ட்ராப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 8 பெட்டல்ஸ் வர மாதிரி இந்த ஃப்ளார் அரேஞ்ச் பண்ணணும். சாரீ அண்ட் ப்ளவுஸ் வந்து செல்ஃப் கலரில் இருக்கும்போது இந்த மாதிரி பேர்ல் ஒயிட் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பேர்ல் ஒயிட்டும் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் இடையில ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ளாருக்கு ஒரு சின்ன லீஃப் எஃபெக்டில் கொடுக்கணும். அதுக்காக குந்தன் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஷேப் ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸும் எடுக்கலை, குட்டி சைஸும் எடுக்காமல் மீடியம் சைஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டோன்ஸ் வச்சு லீஃப் எஃபெக்டில் கொடுத்துருக்கேன். சேம் இதே டிசைனை வந்து அந்த பேட்டர்னில் எங்கெல்லாம் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஃப்ளார் கொடுக்க போகிறேன். அதுக்கு சென்டர்லேயும் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன், ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்டன் கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளிப் ஸ்டோன்ஸை சுற்றி வந்து அந்த சீக்வன்ஸை இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அரேஞ்ச் பண்ணோன்னா ஒரு க்யூட்டான ஃப்ளார் ரெடி ஆயிரும். சேம் இதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் ஃப்ளார்ஸையும் ரேண்டமாக அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பார்டர் லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பார்டர்ஸ்க்கும் மிடில் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் அண்ட் டாட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி ரேண்டம் எஃபெக்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் எந்த மாதிரி ரேண்டமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட டாப் போர்ஷனில் வந்து கொடி லைன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த கொடி லைன்ஸ் ஃபில் பண்ணலாம். இந்த கொடி லைன்ஸில் சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்குது. அந்த லீவ்ஸ் எல்லாமே கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். லீஃப் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால 3 பீட்ஸ் வச்சு 2 லைன்ஸ் மட்டும் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் வந்து அப்படியே விட்டுறாமல் ஒரு லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்தா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஒரு சின்ன கொடி லைன் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து நார்மல் சுகர் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஓவராலாக இந்த டிசைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஃப்ளார்ஸ் பண்ணுறதை விட இந்த குட்டி குட்டியாக கொடி லைன், குட்டி குட்டியாக லீவ்ஸ் எல்லாம் கொடுக்குறது வந்து கொஞ்சம் பார்த்து கொடுத்தா தான் அந்த ஷேப்ஸ் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி மைன்யூட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் அண்டு கொடி அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அண்ட் ஸ்டோன்ஸும் ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யோசித்து டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொடி லைன், லீஃப் அது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீஃபு ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஜரி அவுட்லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடி லைனும் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறமா அந்த சீக்வன்ஸ் ஃப்ளாரும் அங்கங்கே கொடுத்துருக்கேன் செகண்ட் லைனுக்கு. அந்த சீக்வன்ஸ் ஃப்ளார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த லைனுக்கு வந்து இந்த மாதிரி சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு அதில் வந்து பேர்ல் ஒயிட்டில் ட்ராப் பீட்ஸ் வரும்ல, அதை வந்து அங்கங்கே வச்சு அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஓன் டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது வந்து நமக்கு டிசைன் பண்ணுறதை விட அந்த டிசைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது வந்து ஓனாக பண்ணுறப்போ ரொம்ப யோசித்து ஓகே டிசைன் நல்லா வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிசைனே ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுத்து யோசித்து டிசைன் பண்ண ஒரு ப்ளவுஸ் தான் இது.
ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் ஓவரால் வியூ. நம்ம எப்போவுமே டிசைன் பண்ணிவிட்டு ஃப்ரேம்லேருந்து பார்க்குறத விட ஆஃப்டர் ஸ்டிச்சிங் தான் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைனில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, அதுதான் மெயின். ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக் டிசைன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ப்ளவுஸோட நெக் டிசைன். நம்ம அந்த பார்டர்ஸில் வந்து எந்த மாதிரி ரேண்டம் லுக் கொடுத்துருந்தோமோ சேம் ஷோல்டர்ஸில் ஃபுல்லாகவே அந்த ரேண்டம் லுக் தான் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் புட்டாஸும் அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைடோட ப்ளவுஸ் நெக்கு வந்து கொஞ்சம் நல்ல டெப்த்தான நெக்கு தான். ஸோ ஃப்ளார்ஸ் கொஞ்சம் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுவே நார்மலாக ஒரு 8 இன்ச் அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். அப்புறமா நம்ம நார்மலாக கொடி டிசைன் கொடுத்து ஃபில் பண்ணுறத விட இந்த மாதிரி ரேண்டம் லுக் கொடுக்குறப்போ கொஞ்சம் டைம் வந்து டபுள் ஆகும். அந்த கொடி டிசைன்லாம் கொடுத்தோன்னா ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ரேண்டம் லுக்காக மைன்யூட்டாக பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் நிறைய ஆகும். பட் டிசைன் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுதான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமான வியூ. இதில் பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து ஹேங்கிங்ஸ் ஒயிட் கலர் ஹேங்கிங் பீட்ஸும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்டு ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து ப்ளவுஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய நியூ ஐடியாஸ் உங்களுக்கும் கிடச்சிருக்கும். டிசைன் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.